அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்செக் வலையலுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஸோ Insta360 கேமராவுக்கு தேவையான ஒரு ரிமோட்டு. ஸோ இது வந்து Insta360 GPS ரிமோட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி அந்த ரிமோட் எப்படி இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய விலை விவரங்களையும் நம்ம பார்த்துடலாம். என்கிட்ட வந்து Insta360 1RS இருக்குது, அதேமாதிரி Insta360 டிகிரி கேமராவும் இருக்குது. ஸோ 2 கேமராவும் இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா மல்டி கேமராவை இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜிபிஎஸ் ரிமோட்டில் ஒரே சமயத்தில் 2 கேமராவை ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பண்ண முடியுதான்றதை நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். கடைசியாக அதோட விலை விவரங்களையும் நம்ம பார்த்துடலாம். வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்லா ஒரு பபுள் ரே பேக்கில் அமைச்சிருக்கிறாங்க. பேக்கிங் நல்லா இருக்குது, ஈஸியாக பிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதாங்க அந்த பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா GPS ஆக்ஷன் ரிமோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோட பிக்சர் போட்டிருக்காங்க. கீழே வந்து Insta360 போட்டிருக்காங்க. இதில் சைடில் Insta360, பின்னாடி வந்து அதனுடைய மேனுஃபேக்சரிங் டீட்டெயில், சீரியல் நம்பர் இதெல்லாம் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து ஒரு நீட்டாக ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல சீல் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சீலை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஒரு சாஃப்டான ஒரு டேமேஜ் ஆகாமல் சாஃப்ட் இது ஷீட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ராப். இது நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த ரிமோட்டு. இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனல்லாம் வச்சுருக்காங்க. இதில் இது வந்து சார்ஜிங் கேபிள் இருக்குது இதில். ஸோ இதில் சார்ஜ் பண்ணுறதுக்குரிய கேபிள் இதுதான் வந்து ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இது வந்து ஜிபிஎஸ் ரிமோட் சொல்கிறாங்க. நல்லா குட்டியாக இருக்குது. படத்தில் பார்த்தா பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. கையில் நீங்கள் வந்து வாட்ச் லெவலுக்கு நீங்கள் கட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோடய வாட்ச் எந்த லெவல் இருக்கோ அதே லெவலுக்கு இதையும் வச்சு நம்ம கட்டிக்கலாம். ஸோ வாட்ச் லெவலுக்கு தான் இருக்குது. வாட்சுக்கு பதிலாக இதில் நீங்கள் கட்டிக்கிட்டு இதில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. சின்னதாக இருக்குது. இது ஓகே தான், நல்லாயிருக்கு. பார்க்கறதுக்கு க்யூட்டாக டைனியாக இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க வந்திருக்கு. இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதாங்க. ஸோ இந்த கவரை நம்ம எடுத்து வச்சிடலாம், அந்த பாக்ஸ் எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒரு மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜிபிஎஸ் ரிமோட்டு, ஒரு சார்ஜிங் கேபிள், அப்புறம் வந்து ஸ்ட்ராப்பு. இந்த ஸ்ட்ராப்பையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கையில் கட்டுற வாட்ச் மாதிரி கட்டிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த ஸ்ட்ராப்பு. இதில் 2 ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மோட்டர் பைக்கு ஹேண்டில் பாரில் இது அப்படியே மாட்டிக்கலாம். அதுக்காக வேண்டி இது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து உங்கள் கையில் ஸ்ட்ராப் ஆச்சு மாதிரியே மாட்டிக்கிறதுக்காக தான் இது இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்ட்ராப் இருக்குது. அப்புறம் வந்து சார்ஜிங் கேபிள், ரிமோட், இவ்வளோ தாங்க வந்திருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ X3, X2, 1R, 1RS இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரிமோட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது 1RS இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன். ஸோ 1RSனா அந்த 360 டிகிரி 1RS தான். ஸோ அதனால் இதை வந்து நான் யூஸ் பண்ண முடியும். அந்த 2 கேமராக்குமே இந்த ஒரு ரிமோட்டை நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரிமோட்டுக்காக தான் வாங்கினேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமோட் மட்டும் இல்லாமல் இது வந்து ஜிபிஎஸ் ரிமோட்னு ஏன் சொல்கிறாங்கனாக்கா இது வந்து டைரெக்டாக சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகி இதோட ஜிபிஎஸ் டேட்டா எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய ஃபைலோட ரெக்கார்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஜிபிஎஸ் டேட்டாவும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணும். அப்படிங்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய பைக்கில் நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்களோ அந்த ஸ்பீடும் ரெக்கார்ட் பண்ணும். அதே சமயத்தில் எந்த ஆல்டிடியூடில் போகிறீங்களோ ஹைட்டு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சில மலை பிரதேசத்துக்குலாம் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஊட்டி, கொடைக்கானல் இப்படிலாம் போறீங்கன்னாக்கா அந்த ஆல்டிடியூட் எலிவேஷன் ஹைட், அது என்ன ஹைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எந்த ஹைட் ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டேட்டாவும் இதில் ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் நீங்கள் டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனு, ஸோ எல்லா டீட்டெயில் ஜிபிஎஸ் டேட்டா ஃபுல்லாகவே இதில் ஸ்டோர் ஆகிடும். அது வந்து உங்களோட ஃபைலில் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ரிசீவ் பண்ணி அந்த ஃபைல் காமிச்சு அந்த ஃபைலில் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் Insta360 அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து உங்கள் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணும்போது அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்பீட் டேட்டா, ஆல்டிடியூட் டேட்டா, எல்லா டேட்டாவும் அதில் வந்து உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு எது வேணும் வேணாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்பீடு மட்டும் காமிச்சா போனால் ஸ்பீடு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால தான் இது ஜிபிஎஸ் ரிமோட்னு சொல்கிறாங்க. வெறும் சாதாரண ரிமோட்னு சொல்லாமல் இது ஜிபிஎஸ் ரிமோட்னு சொல்கிறதுக்கு காரணம் ஜிபிஎஸ் டேட்டாவும் சேர்த்து அதில் ஸ்டோர் பண்ணிடும். ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் விட்டுறலாம். வெறும் ரிமோட்டாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, லடாக் மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த ஜிபிஎஸ் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி இதில் யூஸ் பண்ணி ஜிபிஎஸ் டேட்டாவை நீங்கள் அந்த ஃபைலில் இருந்து நீங்கள் அதை போட்டு ரெக்கார்ட் பண்ணி ஃபைலாக வச்சுருந்தீங்கன்னாக்கா பின்னாடி நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா என்ன ஸ்பீடில் நீங்கள் அப்போ அந்த காலத்தில் போனீங்க, ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடில் போனோம், இவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம போயிருக்கோம், இந்த எலிவேஷனுக்கு போயிருக்கிறோம், இவ்வளோ தூரத்துக்கு நம்ம
ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆயிருக்கும், ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்ஜெட் தான் இது. ஓகே, இது குயிக்காக ஒரு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இது வந்து ப்ளூடூத் மூலமா தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த ஜிபிஎஸ் ரிமோட் வந்து உங்களுடைய Insta360 கேமராவோட ப்ளூடூத் மூலமா தான் நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி ஸ்க்ரீன், ஸ்மாலாக ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த எல்சிடி ஸ்க்ரீன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்கு. இதுக்குள்ள வந்து ஒரு லித்தியம் பேட்டரி போட்டிருக்காங்க. அந்த லித்தியம் பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 475 மில்லி ஆம்ப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளூடூத்தோட கனெக்ஷனோட ஸ்பெக் வந்து 5.0. ஸோ அது கொஞ்சம் லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 176 கிராம் வருது. 180 கிராம்னு சொல்லலாம். ஸோ 180 கிராம்ங்கிறது கொஞ்சம் கம்மியான வெயிட் தான், ஒன்றும் பெரிய வெயிட்டாக தெரியல, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. இதோட ஒர்க்கிங் டெம்பரேச்சர் என்ன சொல்லிருக்காங்கன்னா -20 டிகிரில இருந்து மேக்ஸிமம் +40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் டெம்பரேச்சர்ல இது ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் கண்டிஷனுக்கு 40க்கு மேலே போகும், பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா IPX8, அதாவது இது வந்து 3 மீட்டர் வரைக்கும் IPX8னாக்கா 3 மீட்டர் வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கம்பெனியில் இன்ஸ்டால் என்ன சொல்றாங்கன்னாக்கா 5 மீட்டர் வரைக்குமே அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 5 மீட்டர் வரைக்குமே இதை வந்து நீங்கள் வாட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம், வாட்டர் டெப்த் 5 மீட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் வாட்டரில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது ஜிபிஎஸ் ஒர்க் பண்ணாது, ஏன்னா வாட்டருக்குள்ளே போனாக்கா சிக்னல் உங்களுக்கு கிடைக்காது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஜிபிஎஸ் ரிமோட்டுங்கிறதுனால நீங்கள் வந்து ஒன்று கையில் கட்டியிருக்கணும், அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய மோட்டர் பைக் ஹேண்டில் பார்ல இதை வந்து ஸ்கையை ஃபேஸ் பண்ண மாதிரி மேலே பார்த்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து தலையிலாவோ இல்லை வந்து உங்களுடைய பேக் பேக்லேயோ இல்லை பேக்குள்ளேயோ போட்டு மூடி வைக்கக்கூடாது. சிக்னல் வந்து லாஸ் ஆகும், அப்போ ஜிபிஎஸோட இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இது வந்து ஓப்பனாக வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த IPX8ன்னு சொல்கிறதுனால இது நீங்கள் மலையில் நீங்கள் போகும்போது கையில் கட்டிட்டு போகும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மழை பெஞ்சாலும் இது ஒன்றும் வாட்டர் ப்ரூஃப் இருக்கு. ஸோ இது ஒன்றும் டேமேஜ் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோட ஸ்பெக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல், ஆனால் நல்லா குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராப் இது பண்ணுறதுக்காண்டி. இந்த கையில் இந்த ஸ்ட்ராப் எப்படி நம்ம போட்டு காமிக்கிறதுன்றது உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இதை திருப்பி வச்சிடணும். இந்த காடிக்கு பார்த்தீங்களா, இந்த காடியில் வந்து அது உட்காரணும். ஸோ இப்போ நான் அதை போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இதை உள்ளே விட்டுறணும். அப்படி இதை உள்ளே விட்டுட்டு கரெக்டாக அந்த காடியில் வர வரைக்கும் நம்ம இழுத்து இதை இப்படி இழுத்துட்டோம்னாக்கா அதில் போய் உட்காந்துக்க முடியாது. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அது ஃபுல்லாக உட்காந்துருச்சு. இங்கே பாருங்க, அந்த காடிக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. இப்போ நம்ம கையில் வந்து அதை வச்சு நம்ம போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த இதை நான் எடுத்துட்டு இதை நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு பார்த்தா இப்படி தான் இருக்கும். இப்படி நீங்கள் கையில் கட்டிக்கலாம். ஸோ வாட்ச் மாதிரியே கட்டிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நீ கீழே கண்டிப்பாக உள்ள அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். இப்படி தான் இருக்குங்களா, நீங்கள் இது வந்து ஓரியன்டேஷனோட இங்கே பாருங்க இப்படி பார்த்த மாதிரி இருக்குது, வெர்டிகலாக வச்சிருக்கேன். இப்படி கூட திருப்பிக்கலாம். இப்படி திருப்பினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறது. வாட்ச் மாதிரி கரெக்டாக வாட்ச் மாதிரி இப்படி பார்த்துக்கலாம். இந்த இதை ஆன் பண்ணி நம்ம Insta360 1RSோட பேர் பண்ணி பார்ப்போம், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரிமோட் மட்டும்தான் காமிக்க முடியும். ஸோ அந்த மீட்டா டேட்டாங்கிற அந்த ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வெளியில் ரைட் போயிட்டு அதுலேருந்து அதுக்கப்புறமா அந்த ஃபைல் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணால் தெரியும். ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரைடு போயிட்டு அந்த ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எடுத்து அந்த ஃபைலோட கனெக்ட் பண்ணி அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம காமிக்க முடியும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ நான் தனியாக உங்களுக்கு செஞ்சு தரேன். இப்போ வந்து இது ஜஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என்கிட்ட 2 கேமரா இருக்குது. ஒன்று வந்து 1RS பூஸ்ட் லென்ஸ், இன்னொன்று வந்து 360 டிகிரி. ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து இப்போ அந்த Insta360 ரிமோட்டோட கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் LED லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து மோட் பட்டனு, இது வந்து பவர் பட்டனு, ஆன் ஆஃப் பவர் பட்டனு. ஸோ இந்த சைடில் ஒன்றும் இல்லை. பேக்கில் வந்து இந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராப்புக்கு தேவையான ஒரு இது கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பாட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் சி, இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது இதில். ஸோ இது நீங்கள் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் லித்தியம் பேட்டரி இருக்குது, 475 மில்லி ஆம்ப்ஸ்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம வந்து இந்த Insta360 GPS ரிமோட்டை வந்து இந்த 2 கேமராவோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இந்த ரிமோட்டை வந்து பவர் ஆன் பண்ணுவோம். இதுதான் பவர் ஆன் பட்டனு. ஸோ இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். இது பாருங்க, இப்படி அழுத்தி பிடிச்சிங்கனாக்கா பவர் ஆன் ஆகிக்கும். ஸோ செட்டிங்ஸ் வருது. இப்போ என்ன பண்ணணுனாக்கா நம்ம செட்டிங்ஸுக்கு வந்து இதுக்கு செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பேர் நியூன்னு வருது. ஸோ இதில் அப்புறம் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மாற்றணும். பாருங்க, இதை அழுத்தணும் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷு. ஸோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது. தென் வந்து எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்மர் வெர்ஷன் என்னங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அது ஃபர்மர் வெர்ஷன் காமிக்கும். V1.0.2.3 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் செக் பண்ணிட்டேன். இதுதான் லேட்டஸ்ட் ஆக்சுவலாக.
ஸோ அதனால் அதுவும் ஓகே, நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பேர் நியூன்னு இருக்கு பாருங்கள், அதை போய் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ பேர் நியூ நம்ம அழுத்தினோம்னா இங்கே பாருங்கள், இப்போ கனெக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம முதல்ல வந்து பவர் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ Insta360 கேமரா நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன செய்யணுனாக்கா இங்கே போயிட்டு இதில் பாருங்கள், இது இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் ப்ளூடூத் ரிமோட்டு அப்படின்ட்டு இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா Insta360 GPS ரிமோட் வந்து ஃபைண்டிங் வரும். நீங்கள் அப்படி அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். நான் இப்போ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணேன், அதனால் இது கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த இதில் தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் வந்து மாற்றும் போது இதுலேயும் மாறும். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ வந்து டைம் லேப்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து கேமராவில் இருக்குது, லூப் ரெக்கார்டிங்கில் இருக்குது. அடுத்தது வந்து ஃபோட்டோ, இது ஃபோட்டோ மோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ மோடு. ஸோ இப்போ நான் வீடியோ மோடெலாம் வச்சுருக்கிறேன் நான். இப்போ நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணோம்னாக்கா ஜிபிஎஸ் மோட கையில் கட்டியிருந்தேனாக்கா இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், இங்கே ரெக்கார்ட் ஆகும் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுலேயும் இந்த ரெட் பட்டன் பிளிங்க் ஆகுது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெட் பட்டன் பிளிங்க் ஆகுது. இங்கே வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரெக்கார்டிங் போதும், நம்ம ரெக்கார்டிங் முடிச்சிட்டோம்னா இந்த பாருங்கள், இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், பாருங்கள் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதே மாதிரி இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஆஃப் பண்ணுறோம் பாருங்கள், இதை வந்து நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா இப்படி கொஞ்சம் நேரம் இந்த பாருங்கள் கேமரா டிஸ்கனெக்டட்னு வருது. ஸோ Insta360 ஆஃப் ஆகிடுச்சு. பட் Insta360 ஆஃப் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளூடூத் பாருங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. இது கேமரா வந்து ஸ்டில் வந்து இது கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் திருப்பி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா தான் இது இந்த ரிமோட் வந்து ஆஃப் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கேமராவும் ஆஃப் ஆகிடுச்சு, ரிமோட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் திருப்பி இதை ஆன் பண்ணுறேன். இப்போ இது தானாக வந்து ஆன் ஆகும் பாருங்கள். இது வேக்கப்னு ஒன்று இதில் இருக்குது, அந்த செட்டிங்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து அதை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை ஆன் பண்ணணும். இதை ஜிபிஎஸ் ரிமோட் ஆன் பண்ணும்போது இதுவும் ஆன் ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் ஜிபிஎஸ் ரிமோட்டை மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து திருப்பி வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் போகக்கூடாது, திருப்பி வந்து பவர் பட்டன் முதல்ல அழுத்தணும். இங்கே பாருங்க, அவேக்கனிங் கேமரா அப்படின்னு வந்திருக்கு. அங்கே பாருங்கள், கேமரா வந்து பேக்கப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ரெடி, இப்போ கனெக்டட்னு வரும் பாருங்கள். இங்கே வந்து கேமரா சிம்பிள் வரும். இந்த பாருங்க, ஜிபிஎஸ் ரிமோட் ஹஸ் கனெக்டட். இங்கே பாருங்க, கேமரா சிம்பிள் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ரெடி, ரெண்டுமே பேர் ஆகிடுச்சு, ரெண்டும் ரெடியாக இருக்குது. நான் இந்த கேமரா நான் ஆன் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இதை ஆன் பண்ணினாலே போதும், இதை ஆன் பண்ணி விட்டுரும். ஸோ ஜிபிஎஸ் ரிமோட் மூலியமாகவே நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேமரா வந்து பின்னாடி ரொம்ப தூரத்தை தள்ளி செட் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரண்ட்டில் பைக்கில் ஃப்ரண்ட்டில் இருக்குது, இல்லை பேக் சைடில் இருக்குது, நீங்கள் இறங்கி போய் அக்சஸ் பண்ண தேவையில்லை. இந்த இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கனால இதை வச்சு நீங்கள் வந்து இந்த கேமரா பேக்கப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த ரிமோட் வச்சே பண்ணிக்கலாம். நீங்கள் போய் இந்த கேமரா ரீச் பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ் இதில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இன்னொரு கேமரா வந்து நம்ம பேர் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது கேமரா அது எப்படி பேர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, அதுக்கு என்ன பண்ணாக்கா திருப்பி அதே மாதிரி நீங்கள் இந்த மோட் பட்டனை வந்து ரொம்ப நேரம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, மோட் பட்டன் ரொம்ப நேரம் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு 5 செகண்டுக்கு இந்த செட்டிங்ஸ் திருப்பி வந்துடும். இந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் திருப்பி வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேர் நியூன்னு வருது. இது ஆல்ரெடி நான் பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஒரு கேமரா ஆல்ரெடி பேர் பண்ணியிருக்கேன், இது ரெண்டாவது கேமரா. இது வந்து Insta360 பூஸ்ட் லென்ஸ் உள்ளது, Insta360 1RS பூஸ்ட் லென்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து பேர் பண்ணுவோம். இந்த பேர் நியூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேர் நியூவில் போய் நீங்கள் திருப்பி அதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கனெக்டிங்னு வருது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா பாருங்கள், இந்த கேமரா ஆன் பண்ணுவோம். இந்த கேமரா ஆன் பண்ணிட்டேன். இதில் போய்ட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போகணும். ப்ளூடூத் ரிமோட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை போய் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், அது வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ வரும் பாருங்கள், கனெக்டட்னு வரும் பாருங்கள், ரெடி. ஸோ இங்கே வந்துருச்சு ஜிபிஎஸ் ரிமோட் கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ரெடின்னு போட்டு 2 கேமராஸ் கனெக்டட். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து 2 கேமரா வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கேமரா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இப்போ இந்த 2 கேமரா எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, சைமல்டேனியஸாக நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியுதா, சைமல்டேனியஸாக நம்மளால் வந்து ஆஃப் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 கேமரா இருக்குது. நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பட்டன் அழுத்த போகிறேன், பார்ப்போம். மேலே ரெக்கார்டு வீடியோவில் தான் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ரெக்கார்ட் பட்டன் அழுத்துறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், ரெண்டுலேயுமே அட் அ டயத்தில் இங்கே பாருங்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ரெண்டுலேயுமே ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுலேயும் ரெட்டு, இதுலேயும் ரெட் லைன் இருக்கா, ரெட் லைட்டு.
ஸோ ரெண்டுலேயுமே ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணுறேன், அங்கே ரெண்டுலேயும் ஆஃப் ஆகுதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணுறேன் பாருங்க, ரெண்டுலேயுமே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் 2 கேமராவையும் ரெக்கார்ட் ஆன் பண்ண முடியும், ஒரே நேரத்தில் 2 கேமராவையும் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்கள் மோட்டர் பைக்கில் ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று வச்சிருக்கீங்கன்னாக்கா ரெண்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. அதில் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது எப்போ தேவையோ அப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், எப்போ தேவையில்லையோ அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அட்வான்டேஜ். அது வந்து ரிமோட்டோட ஃபங்க்ஷனு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜிபிஎஸ் டேட்டாவும் அதில் அப்படியே எம்பெட் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ஃபுட்டேஜை எடுத்து Insta360 ஆப்பில் போடும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் வந்துடும். அதாவது இந்த ஜிபிஎஸ் டேட்டா ஃபுல்லாக அதில் வந்து எம்பெட் ஆயிரும். அதில் இன்னொரு ஓவர்லே மாதிரி அதில் தனியாக வந்துடும். நீங்கள் அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்பீடு, அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனு, எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன ஆல்டிடியூடில் இருக்கிறோம், ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் நம்ம வந்து கிடைச்சிடும். ஸோ அது வந்து பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அந்த டேட்டாவை எடுத்து ஒரு Insta360 நான் அதை வச்சு நான் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் போடுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ஜிபிஎஸ் ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மோட்டோ விளாக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கண்டினியூஸ் மோட்டோ விளாகராக இருந்து Insta360 கேமரா வச்சுருந்து 2 கேமரா வச்சுருந்தீங்கனாலும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேமரா வச்சுருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு தேவை இருக்கோ, தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். கடைசியாக இதோட விலைவிவரங்களையும் நான் பார்த்துடலாம். ஸோ இந்த ஜிபிஎஸ் ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் மலேசியாவில் வாங்கினேன். இது வந்து மலேசியாவில் வந்து 299 ரிங்கெட்டுக்கு விற்றுருக்காங்க. சிங்கப்பூரில் $109 இருக்கும், யூஎஸ்ஏல $79 இருக்கும், கனடாவில் $103 இருக்கும், இந்தியாவில் 10,359 ரூபாய்க்கும் இது வித்துட்டு இருக்காங்க. இந்த ஜிபிஎஸ் ரிமோட்டு எல்லாத்துக்கும் தேவைப்படாது. மோட்டோ விளாகர்ஸ் அவங்க கண்டினியூஸாக வீடியோ எடுக்கிறாங்க. அதுவும் இந்த Insta360 கேமரா, Insta360 1RS பூஸ்ட் 1R இந்த மாதிரி கேமராஸ் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த X3 கேமரா, அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க கேமராஸ், மோஸ்ட் ஆஃப் த கேமராஸ் வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த கேமராவுக்கும் இந்த ஜிபிஎஸ் ஒர்க் பண்ணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்தலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.